பாப்பா, தமிழ் பேசு பாப்பா என்று தன் வாழ்நாள் முழுக்க தனி தமிழுக்காக குரல் கொடுத்த தேவநேய பாவனார் பிறந்த நாள் இன்று. கட்டான உடல், பீடு நடை, எடுப்பான மீசை, சுருட்டை முடி, வெள்ளை வேட்டி, தோளில் ஒரு துண்டு, செந்தமிழ் பேச்சு. இவர்தான் தேவநேய பாவாணர். நடமாடும் தனித்தமிழ் இயக்கமாக திகழ்ந்த பாவாணரின் இயற்பெயர் தேவநேசன். 1902 பிப்ரவரி 7 ஞானமுத்து பரிபூர்ணம் அம்மையாரின் 10வது பிள்ளையாக பிறந்தவர். சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்ததால் யங் துரை எனும் கிறிஸ்தவ பாதிரியாரால் படிக்க வைக்கப்பட்டார். வகுப்புக்குள் நுழைகையில் சைலன்ஸ் என்று சொல்லும் ஆசிரியர்களுக்கு மத்தியில் அமைதி என்றபடி மாணவர்களின் இதயத்துக்குள் நுழைந்தவர் பாவாணர். இப்படி முரம்பு, சென்னை, திருச்சி, மன்னார்குடி, சேலம், சிதம்பரம் என்று தான் பணியாற்றிய இடங்களில் எல்லாம் தமிழ் பற்றுமிக்க மாணவர்களை உருவாக்கினார். மணி பிரவாள நடையிலிருந்து தமிழை மீட்டெடுத்த உலகத்தமிழ் இயக்கத்தின் தலைவர் பாவாணர். ஹிந்தியால் தமிழ் எவ்வாறு கெடும் என்று நூல் எழுதிய பாவாணர். ஹிந்தி படித்தவர். ஹிந்தி மட்டுமல்ல, திராவிட மொழிகள், இந்திய மொழிகள், உலக மொழிகள் என்று 23 மொழிகளில் இலக்கண அறிவும் பெற்றிருந்தார். அவர் வீட்டில் 8 அலமாரிகளில் உலகின் முக்கிய மொழிகளின் அகர முதலிகளை அடுக்கி வைத்திருந்தார். உலக மொழி ஆராய்ச்சியில் வெகு தூரம் பயணப்பட்ட பாவாணர் இறுதியாக கண்டடைந்து சொன்னதுதான் தமிழே திராவிட மொழிகளுக்கும் ஆரியத்துக்கும் தாய் என்பது. 1937 1965 காலகட்டத்தில் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக அறிவு பங்களிப்பு கொடுத்ததற்காக அவர் மீது இந்திய பாதுகாப்பு சட்டமும் பாய்ந்தது. 1956 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் திராவிட மொழி ஆராய்ச்சி துறை பேராசிரியராக பணியமர்த்தப்பட்டார் பாவாணர். துறை தலைவரான சுனிதிகுமார் சாட்டர்ஜியுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக அவரது பணி நீட்டிக்கப்படவில்லை. ஆனாலும் அவரது பணி நிற்கவில்லை. 1971 செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்டத்தின் இயக்குநராக பொறுப்பேற்ற போது பாவாணருக்கு வயது 69. திட்ட காலமான 4 ஆண்டுகளுக்குள் அந்த பணியை முடிக்க முடியாத அளவுக்கு தமிழின் பரப்பு விரிந்து கிடப்பதை உணர்ந்தாலும் தன்னால் மட்டுமே இத்தகைய பணியை செய்ய முடியும் என்று கடுமையாக உழைத்தார். மாரடைப்பு வந்தது. 1981 மதுரையில் நடைபெற்ற 5ஆம் உலகத்தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழ் மரபும் என்ற தலைப்பில் 75 நிமிடங்கள் உரையாற்றியவர் அன்று இரவே மீண்டும் மாரடைப்புக்கு ஆளானார். 16/1/1981 அன்று உயிர் நீத்தார். காலையில் ஒரு கொள்கை, மாலையில் வேறு கொள்கை என்று நிறம் மாறாத பாவாணர் வாழ்வின் இறுதி வரை தமிழ் மக்களிடம் கேட்டுக்கொண்டது ஒன்றே ஒன்றுதான்: தமிழை மேன்மையடைய செய்ய தமிழில் பேசுங்கள். புதிய தலைமுறைக்காக KK மகேஷ்.